ஆர்பிக்ஸ் விட்டேன். ஆர்பிக்ஸ் விட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பூ பிக்கிறது எல்லாமே அதில் வந்து எல்லா இரண்டாம் தர நுண்ணூட்டச்சத்து எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த இதில் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து FL77 அடித்தோம்னா பூ பிஞ்சு நல்லா இருக்கும்னாங்க. அதை நான் கலந்து அடிக்கும்போது மோர் ப்ளஸ்ஸு அரை எலுமிச்சம்பழம் கலந்து தான் அடித்தேன். அடித்ததுக்கப்புறம் ஒரு 15 to 20 டேஸில் நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லை, அந்த பூ பிஞ்சு நம்ம கொட்டுற தன்மை வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% குறைஞ்சிருக்கு. வணக்கங்க, என் பேர் செல்வேந்திரன். என்னோடய ஊர் வந்து திருச்சி மாவட்டம் பெருவளப்பூர் கிராமம். என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்குது. அதில் வந்து 5 ஏக்கர் வந்து மிளகாய் சாகுபடி செஞ்சுருக்கேன். இந்த மிளகாய் சாகுபடி வந்து நம்ம ஏபிகேஎஸ் மருந்தை வந்து அபிமான்கிற மருந்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 25 டேஸில் விட்டேன். அதோட வேர் வளர்ச்சி எல்லாமே நல்லா இருந்தது. அதற்கு அடுத்தது வந்து ஆர்பிக்ஸ் விட்டேன். ஆர்பிக்ஸ் விட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பூ பிக்கிறது எல்லாமே அதில் வந்து எல்லா இரண்டாம் தர நுண்ணூட்டச்சத்து எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த இதில் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து FL77 அடித்தோம்னா பூ பிஞ்சு நல்லா இருக்கும்னாங்க. அதை நான் கலந்து அடிக்கும்போது மோர் ப்ளஸ்ஸு அரை எலுமிச்சம்பழம் கலந்து தான் அடித்தேன். அடித்ததுக்கப்புறம் ஒரு 15 to 20 டேஸில் நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லை, அந்த பூ பிஞ்சு நம்ம கொட்டுற தன்மை வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% குறைஞ்சிருக்கு. ஓரளவு நல்லாவே இருந்தது. இந்த ஏபிகேஸ் வந்து பயோவாக இருந்தாலும் நம்ம உரம் விடுறதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் கேப் விட்டு இதை யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லையுமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணால் தோட்டமும் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நான் மிளகாய் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 25 நாளுக்கு அப்புறம் அபின்வான்கிற மருந்தை யூஸ் பண்ணேன். ஏக்கருக்கு 5 லிட்டர் வீதம் சொட்டு நீரில் வந்து ட்ரிப்பில் விட்டு யூஸ் பண்ணேன். நல்லா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஆர்பிக்ஸுங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் கேப்பில், அதுக்கப்புறம் நடுப்புற மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால என்னால் ஒரு சீக்கிரம் விட முடியல. 25 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஆர்பிக்ஸ்ங்கிறத விட்டேன். அதுவும் ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. FL 3மே யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் கடலை, வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஓரளவு திருப்தி, ரிசல்ட் நல்லாயிருக்கு. ஓகேங்க. இது வந்து 5வது பிக்கிங். 4 தடவை பறிச்சாச்சு. 5வது பிக்கிங் நல்லா இருக்குது. காயோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இது பங்காரு ரகம். காய் சைஸ் நல்லாவே இருக்கும்.